ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியான மையல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சேது இரவு நேரத்தில் ஆடு திருடும் போது ஒரு கிராமத்து மக்கள் அவரை துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கிணத்துல அவர் குதிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஊரை சேர்ந்த தேனப்பன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லாத சொத்தை அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக தன் சொந்த சித்தப்பாவிய ஆள் வச்சு கொண்டுடுறான். இந்த ரெண்டு வழக்குமே இன்ஸ்பெக்டர் பாலா விசாரிக்கிறாரு. இவர் ஒரு கரப்டான ஆபீசர் தான். இந்த சூழல்ல கிணத்துல இருக்கிற சேதுவை ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மாந்திரிகம் செய்யற குடும்பத்தை சேர்ந்த சம்ருதி சேதுவை காப்பாத்தி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. சேது சம்ருதி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு சம்ருதியோட பாட்டி பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஊர்ல பிரச்சனைகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா சேதுவை தன்னுடைய சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கிறாங்க. சம்ருதி கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது சேதுவால தாங்க முடியல. அதனால திருந்தி வாழணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தன்னுடைய வீட்டை வித்துட்டு தாலி புடவை எல்லாமே வாங்கிட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வர சேதுவை போலீஸ் பாத்தீங்கன்னா கொலை வழக்குல கைது பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, சேது விடுதலை ஆனாரா, சம்ருதியை கரம் பிடிச்சாரா அப்படின்றதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லி மாடசாமி இந்த ரெண்டு கேரக்டருடைய அந்த கான்வர்சேஷன் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சீன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரதான் செய்யுது. ஏன்னா இந்த ரொமான்டிக் போர்ஷன் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்க ஒரு நேரத்தில் அதை கட் பண்ணிட்டு ஒரு கரப்டட் உலகம் எப்படி இருக்கும், ஒரு போலீஸ் கஸ்டடியில எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, சட்டம் அப்படின்றது பணக்காரனுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு கான்செப்ட் குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான மோட்ல தான் இந்த படமே போகும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களை பார்த்த ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும். இருந்தாலுமே எங்கேஜிங்கா தான் கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ரொமான்டிக் போர்ஷன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மாடசாமி அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டபிள் கேரக்டரா இருக்கும். சோ இவருடைய கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மாடசாமி அல்லி இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வர மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய டைரக்டரான ஏழுமலை பாத்தீங்கன்னா பி ஜெயமோகனுடைய அந்த லேயர்டு ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இருக்கும். ஒரு கம்பியை வந்து ஹீரோ எப்படி வளைக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். சோ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு எதுக்காக பண்றாரு அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஹெவியா இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அதர் கேரக்டர் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மையல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.